தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்னதே பேச்சு இருந்தாலும் அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னைய பாத்துக்கிட்டது வளர்த்தது எல்லாமே என் அக்காதே. அக்காக்கு நானா அவ்வளவு உசுரு. எங்க குடும்பத்தை தாண்டி வேதாள் ஒருத்தர் மேல உசுரையே வச்சிருக்குதுன்னா அது உங்க மேலதே. அப்படியே கோகிலா? ஏய் ஆனந்தி, சும்மா இருடி. மாமா, எங்க அக்காங்கிறதுக்காக எல்லாம் ஒண்ணும் சொல்லல, நெசமாத்தேன் சொல்றேன். என் அக்கா மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதான் எனக்கு நல்லா தெரியுமே. தெரிஞ்சா மட்டும் பத்தாது, புரிஞ்சுக்கணும். உங்களை அது உசுரா பாத்துக்கும். அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொல்லெல்லாம் பண்ணாது. இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்துறதுல என் அக்கா கெட்டிக்காரி. ஆசைன்னு பெருசா ஒண்ணு கிடையாது. எங்க வீட்டு சொக்க தங்கத்தையே உங்க கையில ஒப்படைக்கிறோம். சந்தோஷமா பாத்துக்கிறங்க. கண்டிப்பா நல்லா பாத்துப்பேன். சும்மா சொல்லக்கூடாது ஆனந்தி. கோகிலா சொன்னது உண்மைதான். அவளை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கோகிலா, ஆனந்தி சொன்ன மாதிரி உனக்கு ஆசைன்னு ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். ஏய், எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? சின்ன ஆசையா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பின்னாடி உதவும்ல. ஆசை ஒண்ணு இருக்கு. என்ன ஆசை சொல்லு. அத ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, ஏக்கம்னு சொல்லலாம். என்ன என்ன ஏக்கம்? நம்ம கல்யாணத்துக்கு நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் தம்பி வேலு மட்டும் இல்ல. என் குடும்பத்தோட ஒரே ஆம்பளை புள்ள அவன். ஒரு புள்ள மேல ஆசைப்பட்டுட்டான். வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு பயந்து அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்காக அவனை மறந்துட முடியுமா? சின்ன வயசுல இருந்து அவன் மேல எனக்கு எவ்வளவு பிரியம் தெரியுமா? ஆனந்தியும் அவனும் தான் எனக்கு உலகம். அவனுக்கும் என் மேல அம்பட்டு பாசம். ஆனா என்னன்னு தெரியல, அந்த புள்ள விஷயத்துல கொஞ்சம் பயந்து போயிட்டான். அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமா? நம்ம கல்யாணம் நடக்கும்போது சபையில எல்லாரும் இருப்பாங்க, ஆனா என் தம்பி மட்டும் இருக்க மாட்டான். எங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம் அவன் மட்டும் இல்லைன்னா எப்படி? இந்த கல்யாணத்துல அவனும் கூட வந்து இருந்தா என் மனசு நிறைஞ்சிருக்கும். அப்பா கிட்ட சொல்லலான்னு அப்பப்ப தோணும், ஆனா சொல்ல பயமா இருக்கு. அப்படியே சொன்னாலும் இது நடக்கிற காரியமோ இல்ல. அதான் நான் யாருக்கிட்டையும் ஆசை சொல்லவே இல்லை. நானும் கேள்விப்பட்டேன். உங்க அப்பா சென்னைக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போயிருந்தப்போ வேலு ஆனந்தியை பார்க்க வந்த போது உங்க அப்பா கோவப்பட்டு அனுப்பிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ என்கிட்ட இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி உன் தம்பியை கூட்டிட்டு வர முயற்சி பண்ணியிருப்பேன். ஆனா இப்போ கடைசி நேரத்துல சொல்ற, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அக்கா, நாமதே அண்ணன் கிட்ட பேசிருக்கோம்ல, அண்ணன் கண்டிப்பா வரும்க்கா. நீ கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட பேசுறேன். இந்த கோவில்ல நின்னு சொல்றேன்க்கா, கல்யாணத்தன்னைக்கு அண்ணன் மணமேடையில வந்து நிக்கும். அதுக்கு சாமி ஏதாவது ரூபத்துல வந்து உதவி பண்ணும். நீ கவலைப்படாதக்கா. அவன் வந்தாலும் அப்பா ஏத்துக்கணுமே. கோகிலா, உன் தம்பி இந்த கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தா உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்காக நான் பேசுறேன், நான் புரிய வைக்கிறேன். நீ கவலைப்படாத. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி நடக்கிறதும் நடக்காததும் இந்த அம்மன் கையில தான் இருக்கு. அழகப்பா, இது அம்மனுக்கு சாத்தின எலுமிச்சம்பழம். ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல எந்த தங்கு தடையும் வராம பாதுகாப்பா இருக்கும். வீட்டுல கொண்டு வச்சுக்க. சரிங்க, இந்த பேச்சு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க பூசாரி ஐயா. இருக்கட்டும் பேச்சு. பூசாரி, ஒரு உதவி பண்ணணும். என்ன அழகப்பா, சொல்லு. சம்பந்தி வீட்டுக்காரவங்க நாளை கல்யாண மண்டபத்துக்கு தான் வரதா இருந்தாங்க.
ஆனா இன்னைக்கு திடீர்னு குடும்பத்தோட வந்து இறங்கிட்டாங்க. அவங்கள தங்க வைக்கிறதுக்கு சரியான இடம் இல்லை. நம்ம வீட்டில் தங்க வைக்கலன்னா இடம் போதுமானதா இருக்காது. நம்ம ஊர்ல ஒரு நல்ல வீடு இருந்தா சொல்லுங்க பூசாரி. அப்படியா? இது டவுனா இருந்தா வாடகைக்கு வீடு பிடிக்கலாம். இந்த ஊர்ல யாரை கேட்கறது, என்ன பண்றது? அதத்தான் பூசாரி ஐயா நானும் யோசிக்கிறேன். இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் விளங்கல. இப்பவே ரொம்ப பொழுது போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா பொழுது சாஞ்சிரும். ராத்திரிக்கு அவங்கள எங்க தங்க வைக்கிறதுனே தெரியல. நீங்க யாரையாச்சும் கேட்டு கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். அம்மாய், நான் இருக்கும் போது நீங்க ஏன் அத்தை இன்னொரு ஆள் கிட்ட போய் உதவி கேட்கணும்? ஏமாமா, ஊருக்கே முக்கிய புள்ளி நான் இங்க இருக்கேன். ஒட்டுமொத்த 18 பட்டியும் என்ன ஒத்தாசனாலும் என்கிட்ட தான் வந்து கேக்குது. நீங்க என்னடானா யார்கிட்டயோ உதவி கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட இல்லாத தோட்டமா, துறவா, வீடா, வாசலா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களை பாத்துக்கணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் என்ன பாத்துக்காம விட்டுருவேனா? தங்க வைக்கிறதுல இருந்து விருந்து வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்க மாட்டேனா? இப்பவே மாப்பிள்ளையும் உங்க சொந்தக்காரங்களையும் அனுப்பி வைங்க. கல்லல்ல இருக்கிற என் பங்களாவுல தங்க வச்சு ஆடு கோழியில இருந்து அம்புட்டியும் அடிச்சு போட்டு தாடா புடலா விருந்து வச்சு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ஒருத்தர் விடாம எல்லாரையும் நல்லா கவனிச்சு கல்யாணத்துக்கு மணமேடையில மாப்பிளைய கூட்டி வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் என்னோட பொறுப்பு. உன் பொறுப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சுயம்பு. நல்லதோ கெட்டதோ அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க இதுல தலையிட வேணாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எங்களை நம்பிதே வந்திருக்காங்க. வசதி கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் நாங்க முன்னாடி நின்னு செஞ்சு கொடுக்கறோம். 3வது மனுஷங்க கிட்டலாம் இத ஒப்படைக்க நாங்க விரும்பல. நீங்கெல்லாம் ஊர் பெரியவங்க, உங்களுக்குலாம் 1000 வேலை இருக்கும். போய் அதைய பாருங்க. என்ன ஆனந்தி, நீ சென்னையில இருக்கும் போது சின்ன சின்ன உதவிக்கு கூட என்ன அனுசரிச்சு போன. இப்ப என்ன ஒரேடியா வெட்டி விட்டு பேசுற? இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. உங்ககிட்ட வெட்டி பேசுறதுக்கோ கொஞ்சி கொள்ளாவறதுக்கோ உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன உறவு இருக்குது? நீங்களாத்தே உறவுன்னு சொல்லிக்கிருக்கிய. விசேஷ நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எங்க பக்கத்துல தங்கறதே நல்லது. அதுக்கேத்த மாதிரி நாங்க எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து தங்க வச்சுக்கிறோம்.